ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. தஞ்சை அரண்மனையில் இருந்த நாடகசாலையில் வாடிக்கையாக புராண சரித்திர நாடகங்களை தாண்டி இப்போதெல்லாம் சோழ வம்ச மன்னர்களைப் பற்றிய நாடகங்கள் அரங்கேறத் தொடங்கியிருந்தன. அதிலே 3 நாடகங்களில் 3ஆவதான பராந்தக தேவர் நாடகம் மிகச்சிறந்து விளங்கியது. அன்றைக்குத்தான் நாடகம் பார்த்த ஜனங்களின் மத்தியில் ஒரு சலசலப்பு தோன்றி வளர்ந்தது. அதுவரை சோழ நாட்டை அரசு புரிந்த சோழ மன்னர் பரம்பரையில் சுந்தர சோழரின் பாட்டனாரான கோப்பரகேசரி பராந்தகர் வீரப்புகழில் சிறந்து விளங்கினார். சுமார் 46 ஆண்டுகள் இவர் ஆட்சி நடத்தினார். அவருடைய காலத்தில் சோழ சாம்ராஜ்யம் விரிந்து பரவியது. ஈழ நாட்டிலிருந்து துங்கபத்ரை நதி வரையில் அவருடைய ஆணை சென்றது. பல போர்கள் நடந்தன. மகத்தான வெற்றி கிடைத்தது. மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரிவர்மர் என்ற பட்டம் பெற்றார். தில்லை சிதம்பரத்தில் சிற்றம்பலத்துக்கு பொன்வேய்ந்து புகழ் பெற்றார். இவருடைய வாழ்க்கையின் இறுதியில் சில தோல்விகள் ஏற்பட்டு ராஜ்யம் சுருங்கியது. ஆனால் இவருடைய வீரப்புகழ் மட்டும் குன்றவில்லை. வடக்கே இரட்டை மண்டலத்திலிருந்து கடல் போன்ற மாபெரும் சைன்யத்துடன் படையெடுத்து வந்த கன்னரதேவன் என்னும் அரசனுடன் தக்கோலத்தில் இறுதிப் பெரும்போர் நடந்தது. இந்த போரில் பராந்தகருடைய மூத்த புதல்வராகிய ராஜாதித்தர் இந்த பரதகண்டம் என்றும் கண்டிராத வீராதி வீரர் படைத்தலைமை வகித்தார். கன்னரதேவனுடைய சைன்யத்தை முறியடித்துவிட்டு யானை மீதிருந்தபடியே உயிர் துறந்து வீர சொர்க்கம் எய்தினார். அந்த வீரருடைய அம்பு பாய்ந்த சடலத்தை அப்படியே ஊருக்கு எடுத்து வந்தார்கள். அரண்மனையில் கொண்டு சேர்த்தார்கள். பராந்தக சக்கரவர்த்தியும் அவருடைய தேவிமார்களும் நாட்டை பாதுகாப்பதற்காக உயிர் துறந்த வீரப்பெருமகனின் உடலை தங்கள் மத்தியிலே போட்டுக்கொண்டு கண்ணீர் பெருக்கினார்கள். திரைக்கு பின்னாலிருந்து அசரீரி வாக்கு, வருந்தற்க வருந்தற்க, இளவரசர் ராஜாதித்தர் இறக்கவில்லை. சோழ நாட்டு மக்கள் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் கோயில் கொண்டு விளங்குகிறார் என்று முழங்கிற்று. இந்த இறுதிக் காட்சியுடன் நாடகம் முடிவடைந்தது. அந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் நடந்த வீர சம்பவங்கள் நிறைந்த இந்த நாடகத்தை ஜனங்கள் பிரமாதமாக ரசித்து மகிழ்ந்தார்கள். சபையோருக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டதன் காரணம் என்னவென்றால், பராந்தக தேவரது காலத்தில் நடந்த பெரும்போர்களில் அவருக்கு 2 சிற்றரசர்கள் அருந்துணையாக இருந்தார்கள். ஒருவர் கொடும்பாளூர் சிற்றரசர், இன்னொருவர் பழுவூர் குறுநில மன்னர். இந்த இருவரும் சோழ வம்சத்தாருடன் உறவு தலையினால் பிணைக்கப்பட்டவர்கள், பெண் கொடுத்து பெண் வாங்கியவர்கள். இருவரும் 2 கரங்களைப் போல பராந்தகருக்கு உதவி வந்தார்கள். யார் வலக்கை யார் இடக்கை என்று சொல்ல முடியாமல் இருந்தது. இருவரையும் தம் 2 கண்களைப் போல பராந்தக சோழர் ஆதரித்து சன்மானித்து வந்தார். 2 கண்களில் எது உயர்வு எது தாழ்வு என்று சொல்ல முடியாதுதானே. இப்போது அதிகாரம் செலுத்தி வந்த பழுவேட்டரையர்களின் பெரிய தந்தை பராந்தகருக்கு உதவி செய்தவர். அவர் பெயர் பழுவேட்டரையர் கண்டன் அமுதனார். ஈழத்தில் உயிர் துறந்த கொடும்பாளூர் சிறிய வேளாளரின் தந்தைதான், அதாவது வானதியின் பாட்டனார் பராந்தக தேவருக்கு துணை புரிந்த கொடும்பாளூர் சிற்றரசர். பராந்தக தேவரின் நாடகம் நடத்தியவர்கள் முன்னர் சொன்ன 2 சிற்றரசர்களுக்குள்ளே எந்தவித உயர்வு தாழ்வும் வேற்றுமையும் கற்பியாமல் மிக ஜாக்கிரதையாகவே ஒத்திகை செய்திருந்தார்கள். இருவருடைய வீரப்புகழும் நன்கு வெளியாகும்படி நடித்தார்கள். பராந்தக தேவர் அந்த 2 வீரர்களையும் சமமாக சன்மானித்ததை குறிப்பிட்டு எடுத்து காட்டினார்கள். ஆனபோதிலும் நாடகம் பார்த்த சபையோர் அத்தகைய சமபாவத்தை கொள்ளவில்லை என்பது சீக்கிரத்திலேயே வெளியாயிற்று. அவர்களில் சிலர் கொடும்பாளூர் கட்சி என்றும் வேறு சிலர் பழுவூர் கட்சி என்றும் தெரிய வந்தது. கொடும்பாளூர் தலைவன் வீரச் செயல் புரிந்ததை நாடக மேடையில் காட்டிய போது சபையில் ஒரு பகுதியார் ஆரவாரம் செய்தார்கள். பழுவூர் வீரன் மேடைக்கு வந்ததும் சிலர் ஆரவாரித்தார்கள். முதலில் இந்த போட்டி சிறிய அளவில் இருந்தது. வரவர பெரிதாகி வளர்ந்தது. நாடகத்தின் நடுவே நாவலோ நாவல்,
என்னும் சபையோரின் கோஷம் எழுந்து 4 திசைகளிலும் எதிரொலியை கிளப்பியது. இந்த நாளில் உற்சாகத்தையும் ஆதரவையும் காட்டுவதற்கு ஜனங்கள் ஜெயகோஷம் செய்வது போல அந்த காலத்தில் நாவலோ நாவல் என்று சப்தமிடுவது வழக்கம். சபையில் எழுந்த இந்த போட்டி கோஷங்கள் குந்தவை தேவிக்கு உற்சாகத்தை அளித்தன. கொடும்பாளூர் கட்சியின் கோஷம் வலுக்கும் போது பக்கத்திலிருந்த கொடும்பாளூர் இளவரசியை தூண்டி, ஏய், பார்த்தாயா வானதி, உன் கட்சி இப்போது வலுத்து விட்டது என்பாள். கள்ளங்கபடமற்ற வானதியும் அதை குறித்து தன் மகிழ்ச்சியை புலப்படுத்துவாள். பழுவூர் கட்சியாரின் கோஷம் வலுக்கும் போது இளைய பிராட்டி நந்தினியை பார்த்து, ராணி, இப்போது உங்கள் கட்சி பலத்து விட்டது என்பாள். ஆனால் இது நந்தினிக்கு உற்சாகமூட்டவில்லை என்பதை அவள் முகக்குறி புலப்படுத்தியது. இந்த மாதிரி ஒரு போட்டி ஏற்பட்டதும் அதிலே ஜனங்கள் பகிரங்கமாக ஈடுபட்டு கோஷமிடுவதும் இளைய பிராட்டி அதை மேலும் தூண்டிவிட்டு வருவதும் அந்த அற்பச்சிறுமி வானதியையும் தன்னையும் ஒரு நிறைவில் சமமாக வைத்து பரிகசிப்பதும் நந்தினியின் உள்ளக்கனலை பன்மடங்கு வளர்த்து வந்தது. கோபித்துக்கொண்டு எழுந்து போய்விடலாமா என்று பல தடவை தோன்றியது. அப்படி செய்தால் அந்த போட்டியை பிரமாதப்படுத்தி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டதாகும் என்று எண்ணி பழுவூர் ராணி பல்லை கடித்துக் கொண்டிருந்தாள். இதையெல்லாம் குந்தவை கவனித்து வந்தாள். நந்தினியின் மனோநிலையை கண்ணாடியில் பார்ப்பது போல அவளுடைய முகத்தோற்றத்திலிருந்து தெரிந்து கொண்டு வந்தாள். ஆனால் வேறொரு விஷயம் இளைய பிராட்டிக்கு தெரியாத மர்மமாயிருந்தது. போரில் பாண்டிய மன்னன் தோல்வியடைந்தது. அவன் இலங்கை மன்னனிடம் சென்று சரணாகதி அடைந்தது. இலங்கை மன்னனிடம் உதவி பெறாமல் மணிமகுடத்தையும் இரத்னாரத்தையும் அங்கேயே விட்டுவிட்டு சேர நாட்டுக்கு ஓடியது முதலியவற்றை நாடகத்தில் காட்டியபோது சபையோர் அனைவருமே அளவில்லா உற்சாகத்தை காட்டினார்கள். ஆனால் நந்தினியின் முகம் மட்டும் அப்போதெல்லாம் மிக்க மனவேதனையை பிரதிபலித்தது. இதன் காரணம் என்னவென்பது பற்றி இளைய பிராட்டி வியப்புற்றாள். கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் என்று எண்ணி, சக்கரவர்த்தியும் நம்முடன் இருந்து இந்த அருமையான நாடகத்தை பார்க்க முடியாமல் போயிற்றே. பாட்டனார் சாதித்த இந்த காரியங்களை இவரும் தம் காலத்தில் சாதித்திருக்கிறார் அல்லவா? அப்பாவுக்கு மட்டும் உடம்பு குணமானால் என்றாள். தானே உடம்பு குணமாகி விடுகிறது. அவருடைய செல்வ புதல்வியும் இங்கு வந்துவிட்டீர்கள். இலங்கையிலிருந்து மூலிகையும் சீக்கிரம் வந்துவிட்டால் சக்கரவர்த்திக்கு நிச்சயம் உடம்பு குணமாகிவிடும் என்றாள் நந்தினி. இலங்கையிலிருந்து மூலிகை வருகிறதா? அதென்ன என்றாள் குந்தவை. ஓ, தெரியாதவரைப் போல கேட்கிறீர்களே. இலங்கையிலிருந்து மூலிகை கொண்டு வர பழையாறை வைத்தியர் ஆள் அனுப்பியிருக்கிறாராமே. தாங்கள்தான் ஆள் கொடுத்து உதவினீர்கள் என்று கேள்விப்பட்டேனே, அது பொய்யா? குந்தவை பல்லினால் உதட்டை கடித்து கொண்டாள். பார்ப்பதற்கு முல்லை முக்கை போல பல்வரிசை அழகாயிருந்தாலும் கடிக்கப்பட்ட உதடுகளுக்கு வலிக்கத்தான் செய்தது. நல்ல வேளையாக நாவலோ நாவல் என்று பெருங்கோஷம் அந்த சமயம் எழுந்தபடியால் அந்த பேச்சு அத்துடன் தடைப்பட்டது. சுந்தர சோழரின் வன்மையும் வனப்பும் ஆயுளும் அரசும் வாழ்கென வாழ்த்திவிட்டு நாடகம் முடிவடைந்தது. சபையோர் கலைந்து குதூகல ஆனந்தத்தினால் ஆடிக்கொண்டு தத்தம் வீடு சென்றார்கள். சிற்றரசர்களின் தேவிமார்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் சென்றார்கள். பின்னர் சக்கரவர்த்தினி வானமாதேவியும் மற்றுமுள்ள அரண்மனை பெண்டிரும் சோழர்குல தெய்வமான துர்க்கையம்மன் ஆலயத்துக்கு புறப்பட்டார்கள். சுந்தர சோழர் உடல்நலம் எய்தும்படி மலையமானின் புதல்வி பல நோன்புகள் நோற்று வந்தார். துர்க்கையம்மன் கோயிலுக்கு அடிக்கடி சென்று அவர் பிரார்த்தனை செலுத்துவது வழக்கம். நவராத்திரி 9 நாள் ராத்திரியும் துர்க்கையம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடந்தன. சக்கரவர்த்தியின் சுகத்தை கோரி பலிகள் இடப்பட்டன. ஒவ்வொரு நாள் இரவும் மகாராணி கோயிலுக்குச் சென்று அர்த்தஜாம பூஜைக்கு பிறகு திரும்புவது வழக்கம். அரண்மனையின் மூத்த பெண்டிர் பலரும் மகாராணியுடன் ஆலயத்துக்குச் செல்வார்கள். இளம் பெண்களை துர்க்கை சன்னதிக்கு அழைத்துப் போகும் வழக்கமில்லை. பூசாரிகள் மீது சில சமயம் சன்னதம் வந்து அகோரமாக ஆடுவார்கள். சாபம் விளைந்த வரலாறுகளைச் சொல்லுவார்கள். இளம் பெண்கள் பயப்படக்கூடும் என்று அழைத்துப் போவதில்லை. ஆனால் இளைய பிராட்டியிடம் நீ பயந்து கொள்வாய் என்று சொல்லி நிறுத்த யாருக்கு தைரியம் உண்டு? அந்த 9 தினமும் தாய்மார்களுடன் குந்தவையும் துர்க்கை கோவிலுக்குச் சென்று அம்மனுக்கு பிரார்த்தனை செலுத்தி வந்தாள். இந்த சமயங்களில் வானதி தனியாக அரண்மனையில் இருக்க வேண்டி நேர்ந்தது. பராந்தகத்தேவர் நாடகம் நடந்த அன்று இரவு வானதியின் உள்ளம் உற்சாகத்தினால் பூரித்திருந்தது. தன் குலத்து முன்னோர்கள் செய்த வீரச் செயல்களை அரங்க மேடையில் பார்த்து அவளுக்கு பெருமிதம் உண்டாகியிருந்தது. அத்துடன் இலங்கை நினைவும் சேர்ந்து கொண்டது. ஈழப்போரில் இறந்த தன் தந்தையின் நினைவும், தந்தையின் மரணத்துக்கு பழிவாங்கி வரச் சென்றிருக்கும் இளவரசரின் நினைவும் இடைவிடாமல் எழுந்தன. தூக்கம்
சிறிதும் வரவில்லை. கண்ணிமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன. இளைய பிராட்டி ஆலயத்திலிருந்து திரும்பி வந்து அன்றைய நாடகத்தைப் பற்றி அவருடன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தால் பிறகு தூக்கம் வரலாம். அதற்கு முன் நிச்சயமாக இல்லை. வெறுமனே படுத்து புரண்டு கொண்டிருப்பதைக் காட்டிலும் அரண்மனை மேன்மாடத்தில் சற்று உலாவி வரலாமே என்று தோன்றியது. மேன்மாடத்திலிருந்து பார்த்தால் தஞ்சை நகரின் காட்சி முழுவதும் தெரியும். துர்க்கை ஆலயத்தை கூட பார்த்தாலும் பார்க்கலாம். இந்த வண்ணம் எண்ணி படுக்கையை விட்டு எழுந்து சென்றாள். அந்த அரண்மனைக்கு வானதி புதியவள்தான். ஆயினும் மேன்மாட நிலாமுற்றத்தை கண்டுபிடிப்பது அவ்வளவு ஒன்றும் கஷ்டமாயிராது. நீள நெடுக பாதைகளும் இருபுறமும் தூண்களும் தூங்கா விளக்குகளும் இருக்கும்போதுதான் என்ன கஷ்டம்? இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். இயல் இசை இரண்டையும் உள்ளடக்கியது நாடகம். அரச குடும்பத்தினரும் பொதுமக்களும் இணைந்து கண்டுகளிக்கிற வகையில நாடக அரங்கம் அமைக்கப்பட்டு இருந்தத கல்கி அழகுற வர்ணிக்கிறார். 3 நாடகங்கள்னு சொல்லியிருப்பதால விஜயாலயன், அவன் மகன் ஆதித்தன், பேரன் பராந்தகன் இவங்களை மையமாக கொண்டு அமைஞ்ச நாடகங்கள்னு கொள்ளலாம். உறையூர் சிற்றரசனாயிருந்தது, முத்தரையரை வென்று தஞ்சையை கைப்பற்றி தஞ்சைக்கோனானது, முதிய வயதிலும் திருப்புறம்பய போரிலே எழுந்த சிம்ம கர்ஜனை, வெற்றிக்கெல்லாம் துணையாயிருந்த அன்னை நிசும்ப சூதனிக்கு கோவில் கட்டி நன்றி தெரிவித்தது, இதையெல்லாம் விஜயாலய சோழன் நாடகத்தில் நடிச்சிருப்பாங்க. கோதண்டராமன் ஆதித்த சோழன்கிற அபிஷேக ஞாபம் பெற்றது, பல்லவனை வீழ்த்தி தொண்டை மண்டலத்தை இணைச்சது, கொங்கு மண்டல வெற்றி, சேரன் ஸ்தானு ரவியுடன் நட்பு, விக்கி அண்ணன்கிற வீரனுக்கு சிறப்பு செஞ்சது, காவிரியின் 2 கரைகளிலும் பல கோவில்களை எழுப்பினது, இந்த செய்திகளெல்லாம் ஆதித்த சோழன் நாடகத்தில் இடம்பெற்றிருக்கும். பரகேசரி பராந்தகன் சிவபெருமான் மீது கொண்டிருந்த பக்தி தில்லை சிற்றம்பலத்துக்கு பொன்கூரை வைந்தது, பாண்டியனை வென்று மதுரை கொண்ட கோப்பரகேசரின்னு பெருமை பெற்றது, அப்புறம் ஈழமும் கொண்ட சாதனை புரிந்தது. இப்படி வீர நாராயணன்ங்கிற முதற் பராந்தகன் பற்றிய செய்திகள் 3வது நாடகத்தில். பராந்தக தேவர் நாடகத்தின் இறுதிக் காட்சி தக்கோலப்பூர்ல வீரமரணம் அடைஞ்ச மகன் ராஜாதித்தன் பற்றினது. வஞ்சனையால் உயிர் துறந்த துயரம் பார்த்தவங்க நெஞ்ச உருக்கிடுது. இதுவே சிறந்த நாடகம்னு மக்கள் நினைச்சாங்கன்னு ஓர் உலகியல் உண்மையை நுட்பமா காட்டுறார் ஆசிரியர். அர்ச்சகர் வீட்டில் வளர்ந்த நந்தினி இப்ப பழுவூர் ராணி, பேரரசர் மகள் குந்தவைக்கு இணையான தகுதியில இருப்பதாக தன்னை நினைச்சுக்கிறார். அதோட இறந்து போன சிற்றரசர் மகளுக்கு சரி சமமா நாடகம் பார்த்தத தனக்கு ஏற்பட்ட அவமானம்னு நினைக்கிறார். இவளை மணக்க விரும்பின ஆதித்த கரிகாலனிடம் போட்ட நிபந்தனையும் மணந்துகிட்ட பழுவேட்டரையரிடம் கேட்ட கோரிக்கையும் நினைவிருக்கும். தன் வலையில சிக்காம நழுவிட்ட வந்தியத்தேவன் எங்க போயிருக்கான்ங்கிற செய்தியும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கே. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.